செய்திகள் முடிவடைந்தன. ஆசிரியர் தலையங்கத்தை பார்த்துட்டு நாங்கள் வெளிக்கிடுவோம். ஆசிரியர் தலையங்கத்தை பார்த்துட்டு வலிக்கிறோம். இல்லை போய் பார்ப்போம். ஆசிரியர் இல்லை வாசிச்சு அறிஞர் கருத்து இல்லை. இன்னைக்கு அறிஞர் இல்லை, திருவள்ளுவர். திருவள்ளுவர் என்ன சொல்லிக்கிறார் பார்ப்போம். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. என்ன சொல்லுவது? காலத்துக்கு ஏற்ற உதவி செய்யும். ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து உதவி செய்யும். அது சின்னண்டாலும் அது உலகத்தை விட பெரிய பசியில போகணும். காரத்தை பானை கொடுத்தாலும் அவனுக்கு உயிர். பானாவது வாங்கி கொடுக்கணும். அது ஞானத்திலும் பெரிய, உலகத்திலும் பெருசு. ஆனா இங்க ஏதோ அதுக்கு அடிக்க போற. இப்ப உங்களால் நெகிழ்ந்த இறைவன் பெரும் சூறாவளியை தனித்தனர். நாங்க நல்லூர் ஆண்டையும் வேண்டினாங்களே. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ள அழுத்தத்தால் மக்கள் பெரும் அவலங்களுக்கு ஆளாகினர். அதிலும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் 5 மாணவர்கள் உட்பட 7 பேர் வெள்ளப்பெருக்கில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை தந்தது. கவலை. இது தவிர கடும் வெள்ளத்தால் அழிந்து போன வேளாண் செய்கை உள்ளிட்ட அழிவுகள் சாதாரண மக்களுக்கு பெரும் நட்டமாய் போயிற்று. இவை ஒருபுறம் இருக்க, வெள்ள அனர்த்தத்தை நம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கையாண்ட விதம் உண்மையில் பாராட்டுக்குரிய. இந்த முறை ஒரு பாராட்டுக்குரிய நிகழ்வு அல்ல. சும்மா முகாமில் இருந்தவர்களுக்கு சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு நினைக்கிறீங்க? அது உங்கள்கிட்ட யாழ்ப்பாண கொடுக்குறாங்க. வெளிநாட்டு பயங்கர உதவி. இந்த யூடியூபர்ஸ்க்கான உதவி செய்தவங்க. மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு, மாகாண மாவட்ட பிரதேச அரச நிர்வாகங்களின் அர்ப்பணிப்பான சேவையும், பொது அமைப்புகள், இளைஞர் அமைப்புகளின் தன்னலமற்ற சேவையும் சேர்ந்து வெள்ளநத்த பேரழிவுகள் தடுக்கப்பட்டன என்பது மறக்க முடியாத உண்மை. இந்த இளைஞர்கள் நான் வெளிக்கிட்டேன். நானும் தான் போவேன். நாங்கள்லாம் ஆம், வெள்ளத்தை அகப்பட்டவர்களை மீட்பதில் இளைஞர்கள் காட்டிய அர்ப்பணிப்பு இதயத்தை நெகிழ வைத்தது. அதே போன்று வீதிகளில் விழுந்த மரங்களை வெட்டி அகற்றுவதிலும், உடைந்த வடிகால்களை சொப்பனிடுவதிலும், அருந்த மின்கம்பிகளை மீளமைப்பதிலும், குளங்களில் தேங்கிய மேலதிக மழை வெள்ளத்தை வெளியேற்றுவதிலும் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், சபைகள் ஆற்றிய பணிகள் அளவிடலாம். சந்தோஷம். இதை போன்று மாவட்ட செயலர்களின் வழிப்படுத்தலில் இரவு பகல் என பாராது பெரும் பணியாற்றிய பிரதேச செயலர்கள், அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர், கிராம சேவையாளர்கள், சமூக சேவை உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என அனைத்து உத்தியோகத்தர்களும் ஆற்றிய சேவைகளும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதிலும் கொஞ்சம் காட்டும். எப்படி எக்ஸ்பிரஸ் போகுது. இது போய் 1:45 யாழ்ப்பாணத்தில் திரும்ப வருமா? 1:00 ஏறினா குடும்ப போலாம். அப்ப பாதுகாப்பாக இடங்களில் தங்க வைப்பதிலும், அவர்களுக்கு சமைத்த உணவுகளை வழங்குவதற்கு அவர்கள் ஆற்றிய பணிகளும் போற்றுவதற்குரிய, எல்லாருக்கும் போற்றுதல். இதற்கு மேலாக வடக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் கட்ட விளையாட்டு துணைக்களங்கள், உள்ளூராட்சி அமைப்புகள் என அனைத்து தரப்பு வழங்கிய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு காரணமாக மிகப்பெரிய வெள்ள அனர்த்தத்தை மிக சிறப்பாக முகாமை செய்ய முடிந்தது. கூடவே தரமாக முன்வந்து பணியாற்றிய எங்கள் இளைஞர் அமைப்புகள், அவர்களின் பணிகளுக்கு உதவிய சமய நிறுவனங்கள் மற்றும் ஈகியாளர்கள் என அனைவரும் களத்தில் நின்று தத்தம் இயலுமைக்கேற்ப ஆற்றிய பணிகள், சேவைகளை நாம் என்றும் மறக்க முடியாது. மேற்குறிப்பிட்ட அனைவரதும் இரக்க சிந்தனையை, அவர்களின் மகத்தான சேவையை கண்ணுற்ற இறைவன் மனம் நெகிழ்ந்து வானிலை அவதான நிலையங்கள் எச்சரித்த பெரும் சூறாவளியை மெல்லிய காற்றாய் கடக்க செய்து மக்கள் சேவையை மகேசன் சேவை என உணர்த்தினார் என்று உணர்த்தலும் இங்கு குறிப்பிடப்பாதது. இறைவனுக்கு சல்யூட். நாங்கள் அன்றைக்கே சொன்னாங்கல்ல இந்த சூறாவளிகளை பற்றி. செய்யக்கூடா நான் என்ற வேலையை காட்டுறேன், இயற்கை காட்டுறது, அதுதான் சக்தி என்றது. இந்த முறை காட்டி விட்டதே. நீங்கள் ஒன்றை சொல்லுங்க, நான் ஒன்றை செய்கிறேன். உண்மையிலே எங்களுடைய நாடு அதர்மத்துல போனால் இறைவன் இயற்கை குழம்பும். அது மட்டும் இந்த தெரிஞ்சது.
இப்ப ஆசிரியர் சொன்ன மாதிரி பாரு எங்கண்டு எல்லாரும் மனந்து வந்து எல்லாரும் ஒற்றுமையாய் உதவி செய்து இந்த பிரச்சனையை வடிவத்திட்டு விட்டாங்க ஒரு வெள்ளம் இல்லாம. அப்ப தர்மம் என்ன செய்தது? மனம் குளிர்ந்தது. இறைவன் என்ன செய்தான்? மனம் குளிர்ந்தான். நான் நினைச்ச விட செய்யறாங்கடா காத்த திருப்பி விடுறாங்க, திருப்பி விட்டாங்க இல்லையே. எங்கண்ட மக்களுக்கு இப்படி ஒரு மக்கள் மாறிட்டாங்க, மனசு மாறிட்டாங்க, மனம் இறைவன் குளிர்ந்தான், திசையை திருப்பி விடான்னு சொல்றாள். இப்போ மழையும் போ எல்லாம் சரி, மக்கள் எல்லாம் மனம் மாறிட்டோம், நல்லா இருக்கிறோம். நான் உதத்தான் கடவுள் பார்த்தார். நான் அவங்களை கட்டத்தை கொடுக்க வழிகிறேன், இவங்க எனக்கு கட்டத்தை கொடுக்குறாங்க. சரி வராது திருப்பி விட்டா சரி. இப்ப பாத்தீங்களா, அதுதான் நாங்கள் ஒழுங்கா இருந்தோம்டா. மனிதர்கள் எல்லாரும் ஒழுங்கா இருந்தா நான் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மனசுகள் தான் எல்லாம். சரிங்களோ, நாங்க வலிக்கிடுவோமா? வலிக்கிடுவோம். ஆகையினால கொஞ்சம் குளங்களை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட வேண்டிய நாங்க முள்ளத்திக்கு அலைவேலா போறோம். அப்படியே பார்த்தோன்னு உங்களுக்கு காட்டிட்டு போறோம். ஆனார வெளியிலிருந்து சில வேளை காதுகள் கொஞ்சம் உங்களுக்கு சத்தமா இருக்கு, வானங்கள் போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் பாருங்க, ஆசை வாசிக்கொண்டு இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.